அனைவருக்கும் வணக்கம். உலகத் தமிழர்களின் ஒரு நல்ல கனவு எது என்று கேட்டால் அனைத்து இந்திய, இன்னும் சொல்கிறதா இருந்தால் உலகெங்கும் இருக்கின்ற தமிழ் சங்கங்களை ஒருங்கிணைத்து ஒரு கூட்டமைப்பாக நாம் மாற்றினால் உலகத்தை நாம் ஜெயிக்க முடியும். அதற்கு முதல் படியாக இந்த அனைத்து இந்திய தமிழ் சங்கங்களின் கூட்டமைப்பு இன்றைக்கு தொடங்கப்படுகின்றது. இந்த அருமையான கூட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்பதை பல்லாண்டு காலமாக சொல்லி வந்தவர் யார் என்று கேட்டால் தில்லி தமிழ்ச்சங்கத்தினுடைய பொதுச் செயலாளராக, என்ன சொல்வதாக இருந்தால் முகுந்தன் இல்லாமல் தில்லி தமிழ்ச்சங்கம் இல்லை என்று சொல்லுகின்ற அளவிற்கு அத்தகைய பெருமை மிகுந்தவர். 2003 நான் டெல்லிக்கு போயிருந்தப்ப எதுக்காக போயிருந்தேன்னா அவங்களுடைய அழைப்பின் பேரில் போயிருந்தேன். அப்போ அமெரிக்காவுக்கு போகிறதுக்காக மினிஸ்டர் யார் வர்றாங்களா? வந்திருக்கேன் வாங்க. நான் பேசுகிறது கொஞ்ச நேரம் தான், அதை கேட்கணும் இல்லையா எல்லாரும்? வாங்க வாங்க, வேல்முருகன் வாங்க. பாடகர் வேல்முருகன் வர்றாங்க, நல்ல கேள்வி. ஆடி மாதம்னால இந்த ட்ரெஸ்ஸில் இருக்கீங்களா? சரி சரி சரி. அமெரிக்கா போகிறதுக்கு எனக்கு விசா அப்போ டெல்லியில் போய் தான் வாங்கினோம். சென்னையில் அப்போ கிடைக்காது, டெல்லிக்கு போகணும். டெல்லிக்கு போயிருந்தேன். என் கூட எல்லாரும் திரைத்துறை சார்ந்த பலர் வந்திருந்தாங்க. அப்போ ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா, எனக்கு மட்டும் கிடைக்கல, விசா கிடைக்கல. அங்கே நடக்கிறது பெட்னா தமிழ் சங்கம். நான் தான் போய் தமிழில் பேசணும், எனக்கு கிடைக்கல. அது எப்படி கண்டுபிடிச்சி அனுப்பாமல் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. அவர் இப்போ திரைத்துறையை சார்ந்தவர்கள் மற்றவர்கள் எல்லோரும் போயிட்டாங்க, எல்லாத்தையும் கிடச்சிருச்சு. அப்போ நான் சென்னை திரும்புகிறதா என்ன செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு உட்காந்துருக்குறேன். வேறு யாரையும் தெரியாது எனக்கு. அப்போ தான் மூந்தன் சார் சொல்கிறாரு, ஒன்றும் இல்லை, டெல்லி தமிழ் சங்கத்தில் நீங்கள் தங்க, நான் ஏற்பாடு பண்ணுறேன். உங்களுக்கு 3 நாளில் விசா வாங்கி தர்றேன். பாருங்களேன், 3 நாளில் அமெரிக்க விசா வாங்கி தர்றேன். நான் கண்ணீரை தொடச்சிக்கிட்டு, சரி ஆறுதலுக்கு சொல்லுவாங்கள்ல, சரி நான் 3 நாள் இருக்கேன், எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னேன். ஆனால் உண்மையிலேயே அவர் வெகுபாடுபட்டு அன்றைக்கு அங்கே அமெரிக்காவிலிருந்து கவுன்சிலர் ஜெனரல் ஒரு கடிதம் மட்டும் இவரை வரவழைக்கணும் அப்படிங்கிற ஒரு கடிதத்தை வரவழைச்சிட்டு 3 நாளில் எனக்கு அமெரிக்கா செல்ல 2003 விசா வாங்கி கொடுத்தது யாருன்னு கேட்டால் முகுந்தன் அவர்களும் டெல்லி தமிழ்ச்சங்கம் தான். அதுக்கப்புறம் என்ன சாதிச்சேன்னு நீங்கள் கேட்கலாம். அதுக்கு பிறகு 10 முறை நான் அமெரிக்கா தமிழ்ச்சங்கங்களுக்கு நான் போயிட்டு வந்திருக்கேன். நான் அமெரிக்காவினுடைய எல்லா தமிழ்ச்சங்கங்களையும் பேசியிருக்கேன். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் நம்முடைய ஐயா விஐடியுடைய வேந்தர் ஐயா அவர்கள், தமிழ் இயக்கத்தினுடைய தலைவர் ஐயா அவர்களை நான் பெரும்பாலும் வேலூரில் சந்தித்ததில்லை, அமெரிக்க தமிழ்ச்சங்கங்களில் தான் நானும் அவரும் சந்திப்போம். இது அவர்கள் எத்தனை பெரிய சாதனை பண்ணுறாங்க அப்படின்னா, என்கிட்ட யாராவது தமிழில் பேர் வைக்கணும்னு கேட்பாங்க. அப்படி தமிழில் பேர் வைக்கணுமே என்னால் முடிஞ்சதை சொல்லிட்டு அடுத்து நான் என்ன சொல்லுவேன் தெரியுமா? தமிழ் இயக்கத்திலிருந்து ஒரு நூல் வெளியிட்டிருக்காங்க, 5000 தமிழ் பெயர்கள், 50,000 தமிழ் பெயர்கள். 5 லட்சம் தமிழ் பெயர்கள் இருக்கலாம், ஆனால் 50,000 தமிழ் பெயர்களை அதை அச்சிட்டு அதை அவர்கள் நமக்கு தந்திருக்காங்கன்னா எவ்வளவு பெரிய சாதனை அவங்க பண்ணுறாங்க. ஏன் அந்த சாதனை தெரியுங்களா? நான் அதை ஒரு இது பதிவு பண்ணுறேன். சமீபத்தில் இப்போ விஜயதசமி வந்தால் பிள்ளைகளை பள்ளிக்கூடத்தில் கொண்டு சேர்ப்போம். அந்த காலத்தில் இப்போ மாதிரி ஜனவரிலேயே சேர்த்து விடுறதுலாம் கிடையாது. ஆண்டு தொடங்கணுன்னு சேர்க்க மாட்டோம்.
சரஸ்வதி பூஜை விஜயதசமிக்கு சேர்ப்போம். அப்போ பல பள்ளிகளில் என்னை கூப்பிட்டு என்ன செய்வாங்கன்னா, அந்த தானியத்தில் கையை பிடிச்சி எழுத வைப்பாங்க. நான் அந்த மாதிரி அந்த குழந்தைகள் எழுதுகிறப்ப நான் ஒரு சின்ன விஷயம் அந்த குழந்தைகிட்ட கேட்பேன், உன் பேர் என்ன அப்படின்னு. அன்றைக்கி நான் 100 குழந்தைகள்கிட்ட எழுத வச்சேங்க. அந்த 100 குழந்தைகளுடைய பேரையும் கேட்டேன். நம்புறீங்களே இல்லையோ, 98 குழந்தைக்கு தமிழ் பேர் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோங்க, 98 குழந்தைகளுக்கு தமிழ் பேர் கிடையாது. இது நம்ம எங்கே போய் சொல்கிறது, யார்கிட்ட போய் சொல்கிறது? இது நான் போய் இப்போ வேறு இடத்துல சொல்ல முடியுமா? வைக்கலை. இப்போ சொன்னாங்க பாருங்கள், எனக்கு முன்பாக பேசிய வணக்கத்திற்குரிய முனைவர் மூத்த வழக்கறிஞர் வேலஸ்ரீ அவர்கள் பேசுகிறப்ப வீட்டில் இருந்து தொடங்கணும்னு சொன்னாங்க இல்லையா? காரணம் என்ன? நம்ம பிள்ளைகளுக்கு பேர் வைக்கணும். அது மட்டும் இல்லை, பேசுகிறத தமிழில் பேசணும். அது முக்கியமான ஒன்று. எவ்வளோ பழமையானது. நான் உலக நாடுகள் போகிறத பெருமையாக சொல்லுங்க. நேற்று நான் எங்கே போனேன் தெரியுமா? நேற்று ஆடித்த பஸ்ஸுக்கு நான் சங்கர கோயிலில் பேசுகிறேன். காலையில் என்ன செஞ்சேன் தெரியும்? மலையடிப்பட்டின்னு ஒரு கிராமம். மலையடிப்பட்டி நல்லா ஞாபகிச்சுங்க. நம்ம கீழடியை தானே பெருசாக சொல்கிறோம். கீழடி தமிழினுடைய தாய்மொழின்னு சொல்கிறோம்ல. ஆதிச்சநல்லூர் இருக்குது, அரிக்கமேடு இருக்குது, பழனிக்கு கீழே பொருந்திருக்கிற இடம் இருக்குது, கரூர் பக்கத்தில் இருக்குது. எல்லாமே அகலாய்வு செஞ்சால் தொல்லியலில் அற்புதமான செய்திகள் எல்லாம் அதில் கிடைக்கும். இவ்வளவு ஏங்க, கடலுக்குள்ளே போன துவாரகையை தேடுற மாதிரி பூமுகார மாத்திரம் தேடிட்டோம்னு வச்சுக்கோங்க, நம்ம யாருன்னு நமக்கு தெரியுதில்ல, உலகத்துக்கு தெரிஞ்சு போகும். அந்த மலையடிப்பட்டி கிராமத்தில் என்ன இருக்கு தெரியுங்களா? இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படாத சதுர கிணறு ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. நேற்று அதாவது கடும் வெயிலில் நின்று நான் அதை பார்த்து படம் எடுத்துக்கிட்டு இருக்கேன் என்னுடைய யூடியூப் சேனலுக்காக. அங்கே வேலை பார்க்குறவங்க சொல்கிறாங்க, முதுமக்கள் தாடி இருக்கு, வண்ண வடிவ பானைகள் இருக்குது அப்படிங்கிறாங்க. கருப்பு வடிவ பானை, சிவப்பு வடிவ பானை, அதில் குறியீடுகள், அதில் மயிலுடைய படம் இருக்குங்க. இது எல்லாமே 3000 ஆண்டு பழசு. பாருங்க, 3000 ஆண்டு. அதில் எழுத்து இருக்கு, குறியீடு இருக்கு. இப்போ போன மாதத்தில் கண்டுபிடிக்கப்பட்டு நேற்று நான் போய் பார்த்து சொன்னேன். இது எதுக்கு சொல்கிறேன்னா, எங்கே தோன்றினாலும் நம்முடைய தமிழுடைய பெருமை இருக்குங்கிறத உலகத்துக்கு தெரிவிக்கணும். இந்த அருமையான அனைத்து இந்திய தமிழ் சங்கங்களின் கூட்டமைப்பை இங்கே உருவாக்குவதற்கு கூட்டுவதற்கு காரணமாக இருக்கின்ற பெருமக்கள், நம்முடைய தலைமையேற்று பெருமை சேர்த்திருக்கின்ற கலைமாமணி முனைவர் ஐயா முத்து அவர்கள் இப்போ ஐயா பேசுகிறாங்க. ரொம்ப சிறப்பாக இருந்தது. நேரம் கருதி அவங்க சுருக்கமாக முடிச்சிட்டாங்க. ஐயா அவர்களுக்கும் மூத்த வழக்கறிஞர் வேலஸ்ரீ அவர்களுக்கும் திருமிகு அருளானந்தம் அவர்களுக்கும் துணைத் தலைவர் அருளானந்தம் அவர்களுக்கும் கௌரவ ஆலோசகர் நாராயணசாமி மகேஷ் அவர்களுக்கும் பொதுச் செயலாளர் நம்முடைய டெல்லி தமிழ் சங்கத்தினுடைய பொதுச் செயலாளர் என்றைக்குமே அவர் தான் வணக்கத்துக்குரிய முகத்தன் ஐயா அவர்களுக்கும் இங்கே வருகின்ற பெருமை சேர்த்திருக்கின்ற பொதுச் செயலாளர் நக்கீலர் தமிழ் சங்கத்தை சேர்ந்த செலியன் குமாரசாமி அவர்களுக்கும் சிறப்பு விருந்தினராக வர இருக்கின்ற மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மாண்புமிகு ராஜ்மோகன் ஐயா அவர்கள், உயர்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு விஸ்வநாதன் அவர்கள் இந்த நிகழ்ச்சியிலே வந்திருந்து, எல்லாருக்கும் முன்னாடியே அவங்க வந்துட்டாங்க, வந்திருந்து தமிழுக்காக மட்டுமல்லாமல் தன்னுடைய உழைப்பால் உலகெங்கும் பயணப்பட்டு கொண்டே இருக்கின்ற கல்விக்கோ முனைவர் ஐயா விஐடி பல்கலைக்கழகத்தினுடைய நிறுவனர் வேந்தர் ஐயா விஸ்வநாதன் ஐயா அவர்களுக்கு என்னுடைய அன்பு பாராட்டை சொல்லி, இந்த நிகழ்ச்சியிலே வருகின்றது பெருமை சேர்த்திருக்கின்ற உலகத் தமிழ பொருளாதார கழக வழக்கறிஞர் சட்டக்கதிர் மாத இதழுடைய ஆசிரியர் டாக்டர் விஆர்எஸ் சம்பத் அவர்களுக்கும், தமிழ்நாடு திறந்தவெளி பல்கலைக்கழகத்தினுடைய பதிவாளர் செந்தில்குமார் அவர்களுக்கும், செயலாளர் திருமிகு உலகத்தமிழ் சங்கத்தினுடைய செயலாளர் விஜிபி ராஜாதாஸ் அவர்களுக்கும், வணக்கத்திற்குரிய கௌரவ ஆலோசகர் பூபேஷ் நாகராஜன் அவர்களுக்கும் மற்றும் முன்னே அமர்ந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களுக்கும் எல்லோருக்கும் என்னுடைய
வணக்கத்தையும் வாழ்க்கையும் சொல்லி இந்த அருமையான அனைத்து தமிழ் சங்கம், அனைத்து இந்திய தமிழ் சங்கம் இது எதுக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, மதுரையில் தமிழ் சங்கம் 3ஆம் தமிழ் சங்கம் இருந்தது. முதல் தமிழ் சங்கம், 2ஆம் தமிழ் சங்கம், 3ஆம் தமிழ் சங்கம். 4ஆம் தமிழ் சங்கத்தை உருவாக்கியவர் யாருன்னு கேட்டால் பாலவிடத்தம் ஜமீன்தார் பாண்டித்துரை தேவர் அவர்கள். அவர் ஏன் உருவாக்கினார் அப்படின்னா, மதுரைக்கு ஒரு முறை வந்திருந்தார். வந்தபோது திருக்குறள் ஏடு கிடைக்கல, கம்பராமாயண ஏடு கிடைக்கல. ஒரு சந்தேகத்துக்காக ஒரு புத்தகத்தை ரெஃபரன்ஸ் பார்க்குற மாதிரி ஏடு கேட்டால் கிடைக்கல. அவருக்கு ரொம்ப கவலையாக போச்சு. இது என்ன மதுரையிலேயே கிடைக்கலன்னா அப்புறம் எங்கே தான் கிடைக்கும்? அப்புறம் தான் யோசித்து பார்த்து, தமிழுக்கு கதின்னா யார்? கம்பரும் திருவள்ளுவரும் தானே. கம்பர், திருவள்ளுவர் 2 பேர் தானே கதி. இதெல்லாம் தேடி வைப்பதற்கு ஒரு சங்கம் வேணும் என்று 1901ஆம் ஆண்டு 4ஆம் தமிழ் சங்கத்தை உருவாக்கினார் பாலவிடத்தம் ஜமீன்தார் பாண்டித்துரை தேவர் அவர்கள். ஞாபகம். அதே போல் உலகத் தமிழ் சங்கத்தை நிறுவ வேண்டும் என்று புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அடிக்கல் நாட்டி, பின்னர் அது மதுரையில் இன்றைக்கு உலகத் தமிழ் சங்கம் சிறப்பாக நிகழ்ந்துகிட்டு இருக்கு. டெல்லி தமிழ் சங்கம் சிறந்த தமிழ் சங்கமாக விருது பெற்றதை நான் பார்த்தேன். நானும் அந்த மேடையில் இருந்து விருது பெற்றேன். முகுந்தன் அவர்கள் தான் அந்த விருதினை பெற்றுக் கொண்டார்கள். அது மாதிரி எல்லா இடங்களிலும் இருக்கக்கூடிய தமிழ் சங்கங்களை ஒன்று சேர்க்கணும். என்ன அழகாக சொன்னால், நான் லண்டன் போயிருந்தப்ப அங்கே இருக்கக்கூடிய ஒரு பார்க்கில் புல்வெளியில் திருவள்ளுவர் சிலை இருக்குதுங்க. புல்வெளியில் தரையில் இருக்குது. புல்வெளியில் இது என்னை பார்த்த உடனே எனக்கு கொஞ்சம் கவலையாக இருந்தது. அந்த நாட்டு பிள்ளைகள் என்ன செய்யுதுன்னா, அதோட தொட்டு விளையாடுது, சுத்து விளையாடுது. அது யார் சிலைன்னு தெரியல. நம்மவங்க தான் வச்சுருக்கிறாங்க. அது கீழே தரையில் இருக்கு. அப்புறம் நான் கவுன்சிலர் ஜெனரல் அவங்க வீட்டில் விருந்து சாப்பிட்றப்ப ஒரு வார்த்தை கேட்டேன். ஒரு சின்ன பீடம் கட்டி அதை வைக்கலாமே அப்படின்னு சொல்லி. அவர் ஒரே ஒரு வார்த்தை சொன்னார், இங்கே இருக்கிற தமிழ் அமைப்புகளை அனைத்தையும் ஒருங்கிணைச்சு ஒரு கடிதம் கொடுக்க சொல்லுங்கள். ஏன்னா இந்த நாட்டில் ஒரு சின்ன கட்டடம் கட்டுறதுனா கூட அரசாங்கத்தினுடைய அனுமதி வாங்கணும். வந்துட்டா செஞ்சிடறேன். நான் என்னமோ தெரியல, இன்னும் செய்யலை. ஆஸ்திரேலியா போயிருந்தப்ப அங்கே இருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தில் வாசலில் இருக்கக்கூடிய போர்டில் எல்லா நாட்டு மொழியிலையும் வருக வருகன்னு போட்டிருக்கு. வெல்கம் ஹிந்தியில் போட்டிருக்கு. அதே மாதிரி வெல்கம்னு இங்கிலீஷில் போட்டிருக்கு. அதே மாதிரி ஆஸ்திரேலிய மொழியில் போட்டிருக்கு. அதே மாதிரி உலக மொழிகள் எல்லாத்துலேயும் போட்டிருக்கு. தமிழ் மொழியில் மட்டும் இல்லை. நான் அதை உடனே வீடியோ எடுத்து அன்றைக்கு தமிழ் வளர்ச்சியினுடைய அமைச்சராக இருந்தவர்கிட்ட அனுப்பி இதை ஒன்று செய்ய சொல்லுங்கன்னு சொன்னேன். அவர் என்ன பண்ணார், ஒன்றும் இல்லைங்க, அங்கே இருக்கிற தமிழ் சங்கத்தை முயற்சி பண்ண சொல்லுங்கள், நாங்கள் உதவியாக இருக்கோம் அப்படிங்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச அது நடந்துச்சான்னு எனக்கு தெரியல. இது எதுக்கு சொல்கிறேன் தெரியுங்களா? எல்லா இடத்துலையும் நம்ம அமைப்பு இருக்குங்க. செயல்படுத்துவதற்கு யார் தேவை என்றால், எனக்கு தெரிந்து அனைத்து இந்திய தமிழ் சங்கங்களின் கூட்டமைப்பினுடைய தலைவரும் செயலாளரும் பொருளாளரும் மற்றவர்களும் தான் இதை ஒருங்கிணைக்கணும். எல்லாரும் தான் கொண்டு போகணும். அதே போல் எனக்கு தெரிஞ்சு நான் எல்லா இடத்துலையும் சொல்கிற ஒரு விஷயம், தமிழ் பெருசாக சிறப்பாக வரணும்னா என்ன செய்கிறது? தமிழ் வழி கல்வி அதெல்லாம் இருக்கட்டுங்க. நான் எத்தனையோ அறிஞர்கிட்ட சொல்லிட்டேன், அமைச்சர்கிட்ட சொல்லிட்டேன். எல்லோரும் கை தட்டினாங்க, சிரித்தாங்க, சந்தோஷப்பட்டு போயிட்டாங்க. என்ன தெரியுமா? இன்றைக்கி கட் ஆஃப் மார்க் இருக்குது. அந்த கட் ஆஃப் மார்க்கில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, மேத்தமேட்டிக்ஸு, பயாலஜி வச்சுருக்கோமா? இங்கே இருக்க கல்வியாளர்கள் தயவு செஞ்சு கேட்குறேன், நம்முடைய கூட்டமைப்புகளை வச்சு கூட நான் சொல்கிறேன், இந்த கட் ஆஃப் மார்க்கில் மேத்தமேட்டிக்ஸுக்கு இருக்க மாதிரி, பயாலஜி இருக்க மாதிரி, ஃபிசிக்ஸ் இருக்க மாதிரி, கெமிஸ்ட்ரி இருக்க மாதிரி தமிழ் மொழியினுடைய மதிப்பெண்ணும் சேர்க்கப்படும்னு ஒரே ஒரு சட்டம் யாராவது போடட்டும்ங்க. தமிழ் மொழி மட்டும் இல்லை, யாருடைய தாய்மொழியாக இருந்தாலும் சரி, அவர் எந்த மொழியாவது படிச்சு போகிறாரு, அதை பற்றி நமக்கு ஒன்றும் இல்லை. அதை சேர்த்தா ஒன்றும் இல்லை. 2 பேர் ஒரே மார்க் வாங்கியிருக்காங்க. இவர் தமிழில் 5 மார்க் கூட வாங்கியிருக்காரு. கொடுத்தங்க. ஆஸ்திரேலியாவில் இருக்குங்க, தமிழ் படித்தா ஒரு ஸ்டார் கொடுக்குறாங்க, அவங்களுக்கு வேலை கிடைக்குது, கொடுக்குறாங்க. எனக்கு இது ஒரு வேண்டுதல் தான்.
இன்னைக்கு அமைச்சர் வந்திருந்தாருன்னா கூட நான் அவர்கிட்டையும் சொல்லி கேட்டிருப்பேன், வந்தால் நல்லது தான், இல்லாட்டி நம்முடைய உலகத்துக்கே கொண்டு செய்யக்கூடிய ஊடக நண்பர்கள் இருக்காங்க, அவங்ககிட்டையும் நம்ம சொல்லலாம், அவங்க கொண்டு போய் சேர்ப்பாங்க. இதெல்லாம் ஆசை தாங்க. ஏன்னா ஒரு டாக்டர் மருத்துவம் படிச்சுட்டு அவர் உலக நாடுகளில் போய் பணி செய்யட்டும், உள்ளூர் ஆள்கிட்ட தமிழில் தானே பேசணும். யோசிச்சு பாருங்க, வழக்கறிஞர் உள்ளூர் ஆள்கிட்ட தமிழில் தானே பேசணும், பொறியாளர் அது மாதிரி தானே. அப்போ மொழியை வளர்க்கணும்னா நம்ம ரொம்ப அதுக்கு பாடுபடணுங்க. உறவு பெயர்கள் இருக்கா சொல்லி பார்ப்போம். அம்மாங்கிற சொல்லில் ஆ உயிரெழுத்து, இம் புள்ளி வச்ச மெய்யெழுத்து, இம் கூட்டல் ஆசிக்கொல்ட்டு உயிர் மெய்யெழுத்து மா. அப்போ இந்த ஒரு 3 எழுத்தில் எத்தனை விஷயத்தை வச்சுருக்காங்க நம்மளே. அதாவது ஒரு உயிரெழுத்து, ஒரு மெய்யெழுத்து, ஒரு உயிர் மெய்யெழுத்து. என்ன அர்த்தம்? உங்கள் அம்மா, எங்கள் அம்மா, நம்மம்மா நமக்கு உயிரை தருகிறாள் உயிரெழுத்து, உடம்பாக்கிய மெய்யை தருகிறாள் மெய்யெழுத்து, உடம்பையும் உயிரையும் இரத்தத்தையும் பாலாக தருகிறாள், அதனால் உயிர் மெய்யெழுத்து. அதனால் அவளுக்கு பேர் அம்மா, மற்றதெல்லாம் சும்மா. சரியா? இந்த எவ்வளோ பேர் கூப்பிடுறோம் சொல்லுங்க பார்ப்போம். அம்மான்னு கூப்பிடுறது கூட மறந்து போச்சு. எப்படி? மம்மி, மம்மி கூட கிடையாது இப்போ, மம். அப்பாவை டேடியும் கூட கிடையாது, டேட். இன்னைக்கு கொஞ்ச நேரம் கழிச்சு டேய் அப்படின்னாலும் சரின்ட்டுருவாங்க நம்ம ஆளுங்க, பாசத்தில் பிள்ளை கூப்பிடுது அப்படின்னு. நான் ஒரு வீட்டுக்கு போயிருந்தேன், ஒரு பிள்ளை மம் மம் மம்னு தெரிஞ்சு, அப்படியே பேச முடியாத பிள்ளையாக கூப்பிட்டு என்ன மம் அப்படின்னேன். நாங்கள் எங்கள் மம்மியை மம் அப்படி தான் கூப்பிடுவோம். உங்கள் பெரியம்மாவை எப்படி கூப்பிடுன்னு கேட்டேன். மேக்சிமம் அப்படி கூப்பிடுன்னு சொல்லிச்சு. சின்னம்மாவை மினிமம். நல்லா இருக்கும். யோசிச்சு பாருங்க, தாத்தா, பாட்டி, அத்தை, மாமா, சித்தப்பா, பெரியப்பா, அண்ணி, நாத்தனார், கொழுந்தனார். தமிழ் வழி கல்யாணம் பண்ணி வச்சேன், தாய் மாமனை கூப்பிடுங்க அப்படின்னேன். அப்படின்னாங்க. தாய் மாமன்னா யாரும் தெரியலங்க. இன்னி ஒரு கவலை இல்லைங்க, அடுத்த தலைமுறையில் அது இருக்காது. ஏன் தெரியுமா? ஒரு வீட்டில் 2 பிள்ளை இருந்தால் தான் அதுக்கு மாமாவோ அத்தையோ இருப்பாங்க, அவங்களுக்கு பிறக்கிற பிள்ளைக்கு. ஒத்த பிள்ளையாக இருந்தால் ஒத்த பிள்ளைக்கு அத்தை எது, ஒத்த பிள்ளைக்கு மாமா எது? உறவே இல்லைன்னா பேர் எது? ஆளே இல்லை. அது என்ன சொல்லுவீங்க? இப்போ இது எல்லாத்தையும் நம்ம நினச்சி பார்க்கணுங்க. அது மட்டும் இல்லை, யார்கிட்ட நம்ம பேசுகிறப்பையும் கூடிய மட்டும். இப்போ இன்னொன்று கூட கேட்கலாம், நம்ம வழிந்து தமிழ் பேசணும்னா அப்படிலாம் சொல்லலைங்க. வழிந்து தமிழ் பேச சொல்லலை. இப்போ 2000 வருஷத்துக்கு முதல்ல, 3000 வருஷத்துக்கு முதல்ல எழுதப்பட்ட தொல்காப்பியம் என்ன நம்ம புரியாமல் போயிடுச்சு நம்ம நினைக்கிறோம். இல்லையே, வழிபடு தெய்வம் நிற்புறம் காப்ப, இது தொல்காப்பியம். டேய், உன் வீட்டில் ஒரு குலதெய்வம் இருக்குங்களா, அது உன் கூட வரும்டா, இவ்வளோதான். வழிபடு தெய்வம் 3000 வருஷம் ஆச்சு. புரியலையே நமக்கு? புரியுது அப்படியே. அப்போ நமக்கு என்ன அப்படின்னு கேட்டால், நம்மோடு பேசுவதற்கு, நண்பர்களோட பேசுவதற்கு உணவுப் பொருட்கள் பேர். எங்கேயாவது நீங்கள் ஸ்டார் ஹோட்டலுக்கு போய் என் கூட வர்ற அந்த உறவினர்கள் பிள்ளைகள் எல்லாம் என்ன தெரியுங்களா, அங்கே வந்து இட்லி தோசை எதுவும் கேட்டு எங்கள் மானத்தை வாங்கக்கூடாது. பாருங்க, இட்லி தோசை கேட்டால் மானம் போயிடுமா. அவங்க கொடுக்குற அந்த ஸ்டார் ஹோட்டலில் ஒரு 5ஆம் வகுப்பு பாட புஸ்தகம் மாதிரி ஒன்று கொடுக்குறான். அது மேலே லைட்டும் கிடையாது, அதை படிக்கவும் தெரியல. அதில் ஒரு ஆள் ரொம்ப நேரம் பிரட்டிக்கிட்டே இருந்துட்டு நான் கடைசியாக இருக்கிறத கொண்டு வாங்கிருக்கேன். அது ப்ரெஸ் நேமு, அது கொண்டு வர முடியாதுட்டாங்க. அப்புறம் இந்த அவர் சாப்பிட்றத கொண்டு வா, அது எச்சி வேற கொண்டு வரேன், சரி போய் கொண்டு வா. இப்போ யோசிச்சு பாருங்க, நமக்கு உணவுல பேர் இல்லை, உறவுல பேர் இல்லை, உணர்வுல தமிழ் இருக்கணும். இதெல்லாம் நினச்சிதாங்க மதுரை மீடியா பாஸ்கரன் அவர்கள் என்னை அழைக்கிற போது ரொம்ப மகிழ்வாக அழைச்சார். எப்படி ஐயா நீங்கள் வந்துட்டு போகணும், நான் இன்னைக்கு இரவு மலேசியா போகிறேனே அப்படின்னு சொன்னேன். அங்கேயும் தமிழ் சங்கங்கள் தான் என்னை கூப்பிட்டுருக்கு. பின்னாங்குக்கும் மலேசியாவுக்கு போகிறேன், கோலாலம்பூருக்கும். வந்துட்டு நீங்கள் போங்கன்னாரு. இந்த தமிழுக்கு வராமல் நான் வேற எங்கே போகிறேன் சொல்லி பார்ப்போம். எனக்கான வேலை என்ன? இதுதான். இது காரணம் மீடியா பாஸ்கரன் அவர்கள், ஐயா முகுந்தன் அவர்கள், ஐயா எங்கள்
அரங்காவலர் குழுவுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய திருப்பரங்குன்றத்துடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய தம்பி சண்முக சுந்தரம் அவர்கள் மற்றும் இருக்கிற நண்பர்கள் 3000 ஆண்டு பழமையானது தாங்க, பெருமையுடைய தாங்க. ஆனால் பேசலைன்னா கஷ்டங்க, எழுதலைன்னா கஷ்டம். அந்த மொழி இருக்கணும்னு நம்ம நம்பணும்னு வச்சுக்கோங்க. அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் நாம் பேசணும் அன்றாடம். அதே போல் நாம் உரையாடணும். எல்லாரும் உட்காந்து கொஞ்சம் நேரமாவது பேசணும். வானொலியில் வரக்கூடியது எவ்வளோ நல்லா இருக்கு. எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, ஜெர்மன் போகிறப்போ லுப்தான்சா ஃப்ளைட்டில் தமிழில் சொல்கிறாங்க, சிங்கப்பூர் ஃப்ளைட்டில் தமிழில் சொல்கிறாங்க. மதுரையிலேருந்து இப்போ மத்தியானம் ஃப்ளைட்டில் வந்தேன், என்ன மொழின்னு எனக்கே தெரியல. அதில் ஒரு சிறப்பு, அந்த எமர்ஜென்சி கேட்டுக்கிட்ட அந்த அம்மா விளக்கி சொல்லுச்சு. ஏதோ ஒரு மொழியில் ஒருவேளை இந்த விமானம் என்னமாவது ஆகிட்டா நீங்கள் எப்படி குதிக்கணும்னு சொல்லிச்சு. அது என்ன சொல்லிச்சுன்னே தெரியல. குதிக்கிறதுனா குதிச்சுக்கிடுவோன்ட்டு உட்காந்துட்டாங்க எல்லாரும். இப்போ யோசிச்சுப்பாரு, அங்கனக்குள்ளேயாவது வேண்டாமா? ஆபத்து வந்தால் எந்த மொழியில் பேசுவீங்க? யோசிச்சு பாருங்க. ஆபத்து, ஒருத்தருடைய உண்மையான தாய்மொழியை எப்போ கண்டுபிடிக்கிறது தெரியுமா? சப்புன்னு ஒரு அளவு விட்டோம்னு வச்சுக்கோங்க, யாத்தம்மா அம்மான்னு கத்துவான். அவன் மொழியில் கத்துவான், மம்மி நான் கத்துவாங்க இல்லை. அப்போ ஆபத்துக்கு மட்டும் இல்லைங்க, அன்புக்கு, அறத்துக்கு, வாழ்வுக்கு, எல்லாத்துக்கும் நமக்கு என்ன உயிர். கண்ணுதர் பெருங்கடவுள் கலகமோடு அமர்ந்து பண்ணுற தெளிந்து ஆய்ந்ததை பசுந்தமிழ்னு திருவிளையாட புராண ஆசிரியர் சொல்றாருன்னா, தமிழ் சங்கத்துக்கு கடவுளே தலைவராக இருந்திருக்காருங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, வேற யாரும் வரல. சிவபெருமான், அடுத்து முருகப்பெருமான் உக்கிரபாண்டியராக அவர் உக்கிர பெருவழிங்கிற பேர்ல அவர் இருந்தார். வேணும்னா முருகப்பெருமானுக்கு என்ன செய்வது தெரியுமா? அவையாரை கூப்பிட்டு சுட்ட விழா வேணுமா சுடாத விழா வேணுமா அதெல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம், 2 பாட்டு பாடு. நக்கீரரை கூப்பிட்டு திருமுருகாற்று படம் பாடு, அருணகிரிநாதரை கூப்பிட்டு திருப்புகழ் பாடு, வள்ளலாரை கூப்பிட்டு திருவருட்பா பாடு. புலவர்களை பாட வச்சது கடவுளர்கள் நம்ம இதுலைங்க வரலாற்றில். அதனால மனோன்மணியம் சுந்தரதாஸ் அவர் அழகாக சொன்னார். சிவபெருமான்கிட்ட ஒரு பேட்டி எடுக்கிறார், உலகமே அழிய போகிற நாளில் நீ தனியாக உட்கார்ந்துருப்ப, அப்போ என்ன செய்வேன்னு கேட்குறாரு சிவபெருமான்கிட்ட. சிவபெருமான் சொல்கிறாரு, உலகத்தையே அழிச்சாலும் கூட நான் ஒரே ஒரு ஏடு எடுத்து வச்சிருப்பேன். அந்த ஏடு வேறு ஒன்றும் இல்லை, மணிவாசகர் எழுதிய திருவாசகத்தை நான் படித்தேன் என்றால் போதும்னு சிவபெருமான் சொல்றாருங்க. கடவுள் மனிதனுக்கு சொன்னது கீதை, மனிதன் கடவுளுக்கு சொன்னது திருவாசகம், மனிதனுக்கு சொன்னது திருக்குறள் என்றால் இந்த 3ஐயும் நாம் அறிந்து தெரிந்து வைத்துக் கொண்டு அடுத்த தலைமுறைக்கு கொண்டு சேர்ப்போம். ஊடகத்திற்கு பெரும் பங்கு உண்டு. வானொலி தொடங்கி, தொலைக்காட்சி தொடங்கி, திரைப்படம் தொடங்கி, இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்முடைய யூடியூப் சேனல். நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கிறேன். நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு என்னென்னவோ செஞ்சு பார்க்குறேன். பெருசாக யார் அதை பார்க்குறாங்களான்னு எனக்கு தெரியல. ஆனால் ஏதாவது திகிடுதுமா ஒரு செய்தியை போட்டோம்னு வச்சுக்கோங்க, உடனே 50 லட்சம் பேர் பார்த்தாங்க, 5 லட்சம் பேர். அதை பற்றி கவலை இல்லைங்க. அதுக்கு இல்லை நம்ம வச்சுருக்கிறது. என்ன நல்ல செய்தி சொல்ல முடியும்னு பார்க்கணும். அதுதான் நம்ம தமிழுக்கு செய்கிற ஒரு விஷயம். அதே போல் வானொலியும் தொலைக்காட்சியும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராமும் எதுவாக இருந்தாலும் சரி. என் நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் சொன்னார், எப்படி மோதிரத்துக்குள்ள சினிமா வந்தால் கூட நான் அதில் நடிப்பேன்னாரு. அதுபோல் சின்ன விஷயத்துக்குள்ள கூட எது வந்தாலும் அதற்குள்ளும் தமிழ் இருக்க வேண்டும் என்று நாம் நினைப்போம். அதற்கான முயற்சியை அனைத்து இந்திய நம்முடைய தமிழ் சங்கங்களின் கூட்டமைப்பு நிகழ்த்தி காட்டும் என்று சொல்லி அப்படி வந்துட்டார் பக்கத்தில். அவருக்கு தந்தையாரான ஒரு படத்தில் நடிச்சிருக்கேன், கேரள நாட்டிலும் பெண்களுடனே அப்படின்னு ஒரு படம். அந்த படத்தில் நீங்கள் பார்க்கலன்னா யூடியூப்பில் பார்த்துக்குங்க. அதனால் அவர் வந்தவுடனே நான் கண்டுபிடிச்சிட்டேன் போயிட்டு வரணுங்கிறதுக்காக. அதனால் ரொம்ப மகிழ்ச்சி. எல்லாருக்கும் வணக்கம். நான் இங்கே தமிழ் பாடல் தான் பாட போகிறேன், சினிமா பாட்டெலாம் இல்லை. சரி. சங்க தமிழ்நாடு கண்டு சரித்திர எட்டினிலே எங்கும் புகழ் வீட்டிருக்கும் நம் இசைத்தமிழ் பாட்டினிலே மங்கா புகழ் பெற்ற எங்கள் மரத்தமிழ் சீமையிலே கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோன்றி உடல் தோன்றி
முன் தோன்றி முத்த கொடி முப்பாட்டம் வாழ்ந்த கொடி எங்கள் அன்னை தமிழே, எங்கள் அன்னை தமிழே. உனை பாடி உலகத்தில் உயர்ந்தோர் பலருண்டு, உனை பாடி உலகத்தில் உயர்ந்தோர் பலருண்டு. இந்த மன்னவரெல்லாம் பார்க்கும், இந்த மன்னவரெல்லாம் பார்க்கும் சின்னஞ்சிறு புள்ள வேல்முருக உங்களை வணங்குறேனே. எனை என்ற தந்தைக்கும் தாய்க்கும் மக்கள் இனம் என்ற தமிழ்நாடு தனக்கும் திணையளவேனும் பயனளிக்கும் எனில் செத்தொழியும் நாள் நமக்கு திருநாளாகும். அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். இங்கே அமரப்படாத எல்லா இருக்கைகளிலும் அமர்ந்திருக்கிற என் தாய் தமிழுக்கு பெருவணக்கம். என்ன இந்த அரங்கம் மிக வித்தியாசமான அரங்கம். ஆம், இந்த அரங்கமும் சட்டமன்றம் போலத்தான். எப்படி பெரியவர்களை எல்லாம் எதிர் திசையில் அமர்ந்து வைத்துவிட்டு இளையோர் எல்லாம் இன்னொரு திசையில் கத்தி கொண்டிருக்கிறோம். இருக்கட்டும், இந்த அரங்கில் தலைமையேற்றிருக்கிற ஒரு மாமனிதர். ஆம், இந்திய கல்விக்கூடங்களின் வரலாற்றில் கல்விக்கூடத்தின் நடுவே பயிர் நட்டவர்கள் இருக்கிறார்கள். எனக்கு தெரிந்து இந்திய வரலாற்றிலேயே கல்விக்கூடத்திற்கிடையே ரயில் விட்ட ஒரு மனிதர் அந்த மனிதரை இந்த நிகழ்வின் வாயிலாக ஒரு பெருவணக்கத்தை நான் இங்கே பறைசாற்றிக் கொள்ள கடமையாற்றிருக்கிறேன். காரணம் என்ன? ஒன்று மட்டும்தான். எல்லா கல்விக்கூடங்களிலும் எழுதப்பட வேண்டிய ஒரு வார்த்தை இருக்கிறது. என்ன வார்த்தை? தயவு செய்து கல்விக்கூடங்கள் எல்லாம் மாணவர்களின் உருவாக்கத்தை நிறுத்திவிட்டு மனிதர்களின் உருவாக்கத்தை பெருக்குங்கள். என் சமூகத்திற்கு மாணவர்களை விட மனிதர்கள் தான் அதிகம் தேவைப்படுகிறார்கள் அப்படிங்கிற அந்த வார்த்தை. அப்படி எனக்கு தெரிந்து இந்தியாவின் எல்லா மொழிகளையும், இன்னும் சொல்ல போனால் உலகின் எல்லா மொழிகளையும் நீங்கள் கற்றுத்தேர வேண்டும் என்றால் வேறெங்கும் பயணிக்க வேண்டாம், விஐடி பல்கலைக்கழகத்திற்கு பயணித்தாலே போதுமானது. அத்துணை லட்சம் மாணவர்களை ஒரு குடும்பமாக வளர்த்து கொண்டிருக்கிற ஒரு மனிதர். அவருக்கு அருகில் இன்னொருவர் இருக்கிறார். வள்ளுவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா? தமிழர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? தலைவர்களுக்கெல்லாம் காகம் அமர சிலை வைத்திருக்கிறோம், வள்ளுவனுக்கு மட்டும்தான் மேகம் அமர சிலை வைத்திருக்கிறோம். அப்படி எங்கே போனாலும் வள்ளுவர் சிலையோடு பயணப்படுகிற ஒரு குடும்பத்திற்கு சொந்தக்காரன். என்னுடைய விஜிபி அவனுடைய குடும்பத்தைச் சேர்ந்தவர்களும் அதேபோல் இங்கே உலகம் அறிந்த தமிழ் பேசுகிற, அதாவது ஒரு அரங்கில் சிலர் பேசுகிற போது தமிழ் கேட்கும், வெகு சிலர் பேசுகிற போதுதான் தமிழே கேட்கும். அப்படி தமிழே கேட்க அமர்ந்திருந்த அத்துணை பெருமக்களுக்கும் ஒரு பெருவணக்கம். இதையெல்லாம் தாண்டி இந்த அரங்கமும் எனக்கு திரையரங்கமாகவே தெரிகிறது. ஆம், திரையரங்குகள் மிகவும் வித்தியாசமானவை. எப்படி? பணம் இல்லாதவனை முன் இருக்கையிலும் பணக்காரனை கடைசி இருக்கையிலும் அமர வைத்து பார்க்கும் திரையரங்கம். அப்படி எல்லோரையும் முன்னிருக்கையில் அமர வைத்து இந்த அரங்கமும் அழகு பார்த்து கொண்டிருக்கிறது. அப்படி ஒரு அரங்கத்தில் இன்னும் சொல்கிறேன், என்னுடைய மொழி எப்படியான மொழி என்று எல்லோரும் கேட்கிறார்கள். ஒன்றே ஒன்று மட்டும்தான், தமிழருக்கும் பிறருக்கும் உண்டான வித்தியாசங்களில் இந்த வித்தியாசம் அதிகமாக இருக்கிறது. தமிழர் பிறமொழி பேசுபவனை குருவாகவும் தமிழ் மொழியில் பேசுபவனை குருவென்றே பார்க்கிற அந்த மனப்போக்கு எப்போது மாறுமோ அப்போது எல்லாம் மாறிவிடும் என்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது. ஏனென்றால் அவர் சொன்னார், அவருடைய அந்த புத்தகம், எங்கள் வீடுகளில் இருக்கிற கிட்டத்தட்ட 13 குழந்தைகளுக்கு பெயர் சூட்ட வேண்டும் என்று நினைத்த போது எங்கள் கைகளில் தவழ்ந்த ஒரு புத்தகத்தை தமிழ்நாட்டின் எல்லா வீடுகளுக்கும் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று தமிழ் இயக்கத்தின் சார்பாக சூட்டி மகிழ்வோம் தூய தமிழ் பெயர்கள் என்கிற ஒரு புத்தகத்தை வெளியிட்டிருக்கிறார்கள். எங்கள் வீடுகளின் பிள்ளைகளின் பெயர் ஆதினி, அன்பினி, அருள்மொழிவர்மன், ஆதிரை, வெண்பா, இப்படி எல்லா குழந்தைகளுக்கும் தமிழில் பெயர் சூட்ட வேண்டும் என்று வள்ளுவன் சொன்னாரோ இல்லையோ கல்விக்கோ சொல்லி இருக்கிறார். அதை பின்பற்றுகிறோம். ஏன்னா இந்த குழந்தைகள் யார்? நம் வீட்டின் குழந்தைகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? நம் வீட்டின் பெற்றோர்களுக்கும் குழந்தைகளுக்கும் ஒரு பெரிய ஒரு மனப்போக்கு ஓடிட்டு இருக்கு. என்ன காரணம்? ஓஷோ ஒரு கவிதையில் சொல்லுவார், தவறு செய்யும் குழந்தைகளை பெற்றோர்களால் தண்டிக்க முடிகிறது. தவறு செய்யும் குழந்தைகளை பெற்றோர்களால் தண்டிக்க முடிகிறது, தண்டிக்கும் பெற்றோர்களை குழந்தைகளால் மட்டும்தான் மன்னிக்க முடிகிறது அப்படிம்பார் ஓஷோ. இப்படி அந்த சமூகத்தை, அந்த குழந்தைய ஒரு மாதிரி, அதாவது இன்னைக்கும் நம் வீடுகளில் இருக்கிற குழந்தைகளுக்கு
செல்லம் கொடுக்கிற பெற்றோரை விட செல்லை கொடுக்கிற பெற்றோர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அந்த அந்த இடம் எங்கே மாறுமோ அந்த இடத்திலிருந்து பிள்ளைகளாக வளர்வார்கள் என்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. ஏன்னா குழந்தைகளை குழந்தைகளாக பார்க்கிற மனப்போக்கு மாறிவிட்டது. எல்லா குழந்தைகளையும் எல்லோரையும் நேசிக்க வேண்டிய குழந்தைகளாக வளர்க்க வேண்டிய இடத்தில் இருக்கிற தாய்கள் தான் அதில் முக்கியமானது. ஏன்னா அம்மாவும் அப்பாவும் ஒரு குழந்தையை கைபிடித்து அழைத்து போகிற போது எப்படி அழைத்து போகிறார்களோ அப்படித்தான் அந்த குழந்தையின் எதிர்காலம் இருக்கும். அதனால தான் வீட்டில் ஆம்பளை பிள்ளை படித்தா வீடு நல்லா இருக்கும், பொம்பளை பிள்ளை படித்தா தான் நாடு நல்லா இருக்கும்னு சொல்லி வளர்த்துருக்காங்க. ஆம்பளை பிள்ளைக்கும் பொம்பளை பிள்ளைக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குங்க. ஆண் குழந்தைகளுக்கும் பெண் குழந்தைகளுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கிறது. வீடுகளில் இருக்கிற ஆண் குழந்தைகள் வீடுகளின் வாரிசுகளாக இருக்கலாம், வீடுகளில் இருக்கிற ஆண் குழந்தைகள் வீடுகளின் வாரிசுகளாக இருக்கலாம், வீடுகளில் இருக்கிற பெண் குழந்தைகள் மட்டும்தான் வீடுகளின் பரிசாக இருக்க முடியும். அதுதான் பொம்பளை பிள்ளை. ஒரு பெண் என்கிற அந்த பாங்கு இருக்குல்ல, அது அவ்வளவு எளிதில் எல்லோருக்கும் கிடைக்க வாய்க்காத ஒன்று. அப்படி ஆணையும் பெண்ணையும் சரிசமமாக பார்க்க வேண்டும் என்கிற பார்வையை இந்த சமூகத்திற்கு கொடுத்தது தமிழ் என்கிற இந்த ஆகச்சிறந்த மொழி. ஏன்னா எங்கள் மொழியை பற்றி பேசுகிற போது எல்லோரும் சொல்கிறார்கள், நான் மேடை ஏறுகிற போதெல்லாம் ஒரு வார்த்தை சொல்லுவேன், எல்லோரும் அவரவர் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் மொழிகளின் தாய்மொழியில் பேசிக் கொண்டிருக்கிறோம் என்ற கருவம் எங்களுக்கு இருக்கிறது என்று சொல்வேன். அப்படி ஒரு மொழியை நம்மிடத்தில் எல்லோரும் கொடுத்து விட்டு போயிருக்கிறார்கள். இந்த மொழிக்கு மட்டும்தான் வயது என்னவென்றே தெரியவில்லை. ஒரு மரம் வளரும் போது மரம் தனக்குத்தானே கேட்டுக்கொள்ளுமாம். ஒரு கவிதை இப்படி எழுதப்பட்டிருக்கும். அந்த கவிதை, மரம் வளரும் போது தனக்குள்ளேயே ஒரு கேள்வி கேட்கிறது, நான் வளர்கிறேன், ஆனால் புத்தனுக்கா இயேசுவுக்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குமா ஒரு மரம். அப்படித்தான் எங்கள் மொழியும் வளர்கிற போதே, வளர்ந்து வரும்போதே நாங்கள் யாருக்கானது என்கிற கேள்வியை இந்த மொழி வைத்து கொண்டே இருக்கிறது. அப்படி ஒரு மொழி. இந்த மொழிக்கு அப்படி பக்கத்தில் வந்துட்டானா இல்லை தள்ளிதாக்க. ஏன்னா இந்த மொழி எங்களுக்கு அத்துணை தூரம் பெரும் உயரங்களை எல்லாம் கொடுத்திருக்கிறது. காரணம் என்ன? ஒரு காலத்தில் தமிழ் படித்தவர்கள் எல்லாம் செழுமையாக இருந்தார்கள். ஒரு காலத்தில் தமிழ் படித்தவர்கள் எல்லாம் செழுமையாக இருந்தார்கள். இன்றைக்கு வறுமையாக இருந்தார்கள். தமிழ் செழுமையாக இருந்தது. இன்றைக்கு தமிழ் படித்தவர்கள் எல்லாம் செழுமையாக இருக்கிறார்கள். தாய் தமிழ் மட்டும் வறுமையாகவே இருக்கிறது. அதுதான் இன்னைக்கு இந்த மொழி படுகிற பாட்டில் ஒரு பெரும்பாடு. அதனால தான் இந்த மொழியை கொஞ்சி தவழ்கிற இடத்திற்கு ஒரு அரங்கம் தேவைப்படுகிறது. இந்த அரங்கிற்கு அழைப்பதற்கு ஒரு சிரமம் தேவைப்படுகிறது. திரைப்படங்களை விடவும் தமிழ் அரங்குகளின் எண்ணிக்கை எப்போது இங்கே கூடுமோ அப்போது இந்த வாழ்வியல் மாறும் என்கிற நம்பிக்கை எனக்கும் இருக்கிறது. ஏன்னா நல்ல நல்ல படங்களை தாண்டி நல்ல மொழியியலை நம்முடைய பிள்ளைகளுக்கு கொண்டு போக வேண்டிய கட்டாயத்தில் நாம் இருக்கிறோம். இந்த மொழி மட்டும்தாங்க, உலகத்திலேயே வேற எந்த மொழியும் கிடையாது. நிலத்தை 5 வகைகளாக, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு 5 வகையாக நிலத்தையும், காற்றை 4 வகையாக, அதாவது எந்த பக்கம் இருந்து வந்தாலும் அந்த காற்றுக்கு ஒரு பேர் வச்சிருப்போம். மேற்கில் இருந்து வருகிற காற்றுக்கு கோடை என்றும், தெற்கில் இருந்து வருகிற காற்றுக்கு தென்றல் என்றும், கிழக்கில் இருந்து வருகிற காற்றுக்கு கொண்டல் என்றும், வடக்கில் இருந்து வருகிற காற்றுக்கு வாடை என்றும், நிலத்தை 5ஆக, காற்றை 4ஆக, மொழியை இயல், இசை, நாடகம் என்று 3ஆக, நம்முடைய வாழ்வியலை அகம் புறம் என்று 2ஆக வகுத்தவன் தமிழன். ஆனால் ஒன்றாக ஒழுக்கத்தை மட்டும்தான் வைத்தான். அதுதான் வாழ்வியல்னு சொன்னான். அந்த ஒழுக்கம் தான் எல்லாவற்றையும் தீர்மானிக்கும்னா, நீ எவ்வளவு பெரிய அறிவாளியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய செல்வந்தனாக இருந்தாலும், ஒழுக்கம் இல்லாத ஒரு வாழ்வு எப்படி சீப்படும்னு நிறைய பேர் சொல்லியிருக்கான். அப்போ இந்த வாழ்வியலை இப்படி ஒரு மொழி சொல்லும் என்றால் அந்த மொழிக்கு பெயர் தமிழ் என்கிற இந்த மொழி. இந்த மொழியை நேசிக்கிற மனிதர்களை, இந்த மொழியோடு பழகுகிற மனிதர்களை இன்னும் இந்த பூமி அதிகம் தேவைப்படுகிறது. ஆம், மனிதனாக வேண்டுமா? மனிதனை மனிதனாய் மதி, நீயும் மனிதனாகலாம் என்கிற ஒரு வார்த்தை இருக்கு. அப்படி ஒரு மனிதத்தை விதைக்கக்கூடிய இடமாக எங்கள் மொழி எப்போதும் இருக்கும். ஒரே ஒரு கவிதையோட முடிச்சிடறேன். எல்லாருக்கும் அவர் வேல்முருகன் அண்ணன் பாடும்போதே தெரியும்ல. ஏன்னா அந்த மனிதர் பாடுகிற போது நிறைய விஷயம், எங்களுடைய இன்றைக்கு இருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் அரங்கில் அவர் ஒரு முறை பாடினார். அந்த நிகழ்வு என் கண் முன்னாடி நடந்தது. இன்னும் நன்றாக நினைவிருக்கிறது. ஒரு இசை என்ன செய்யும் என்றால்,
நீங்கள் எந்த நிலையான எந்த உயரத்தில் உள்ள மனிதராக இருந்தாலும் சரி, ஒரு இசை உங்களை தடுமாற செய்யும், ஒரு இசை உங்களை அந்த இடத்திலிருந்து நழுவ செய்யும், ஒரு இசை உங்களை அதை நோக்கி இழுக்க செய்யும். எப்படி இசை அதை செய்யுமோ அப்படி எங்கள் இன்பத்தமிழும் அதை செய்யும். அதுதான் எங்கள் தமிழுக்கான பெரும் பேரு. இந்த மொழி அதைத்தான் எங்களுக்கு சொல்கிறது. தாய் அப்படின்னு ஒரு கவிதை. 5 1000 அணுக்களில் ஒன்று மட்டும் பூமியை பார்க்கணும்னு அழகா ஆசையில குதிக்குதப்பா. கருப்பு உலகத்துல கல்லீரல் பக்கத்துல கரு ஒன்று கலையா உதிக்குதப்பா. இந்த இருட்டு உலகத்துல இருக்காதவன் எவனும் இல்லை, பெத்தவலை மதிக்காதவன் பிறந்தும் எந்த பயனும் இல்லை. உருட்டு கண்ணும் ஒடுங்கின கைகாலும் ஒதுங்கித்தான் இருக்குமப்பா. உருட்டு கண்ணும் ஒடுங்கின கைகாலும் ஒதுங்கித்தான் இருக்குமப்பா. ஆத்தாவுக்கு ஒன்றை தவிர மற்றதெல்லாம் மறக்குமப்பா. ஆண்டியோ அரசனோ முடவனோ முட்டாளோ 300 நாள் முடங்கித்தான் கிடக்கணும். எங்க முழுசா சாப்பிட்டா மூச்சு முட்டுமோன்னு, வயிறு நிறையா சாப்பிட்டா என் வம்சத்துக்கு வலிக்குமோன்னு குறையா சாப்பிடும் பாதகத்தி தரணியெல்லாம் சொல்லணுமா நான் ஒன்றை பற்றி. பன்னீர் தெளிச்சு பாசத்தில் பாய விரிச்சு என்ன அழைக்க உறவெல்லாம் சிரிச்சிச்சு. அடிவயிறு கூட என் அம்மாவுக்கு வலிச்சிச்சு. அப்போ கூட கண்ணா அழாதேன்னு ஆத்தா கை என்ன அணைச்சிச்சு. இந்த பந்த பாசத்துக்கு தான் 10 மாதம் இருந்தேன்னு புரிஞ்சிச்சு. பக்கத்தில் வந்து பார்த்த என் பாட்டி கூட எனக்கு பயமாகத்தான் தெரிஞ்சிச்சு. உசுரோட உருண்ட பையும், 4 காலில் நடந்த பையும், தள்ளு வண்டியில் தவழ்ந்த பையும், தலை குளிச்சு நான் வந்த பையும், உலர்ந்த துணி எடுத்து உள்ளங்கையில் உசுர வச்சு நஞ்சு மனசையும் நல்லவழி செய்யுமாத்தா. படைச்சவனும் பயந்துடுவான் உன்னோட பாசம் பார்த்தா. கோடிக்கணக்கில் கோவில் இருக்குது, சந்து முந்தெல்லாம் சாமி இருக்குது. சங்கடம்னு வந்தா எந்த சாமி கேட்குது? உனக்கு அடிபட்டாலும் நீ அசையாம கிடந்தாலும், கோபத்தில் இருந்தாலும், கொல்ல அடித்தாலும், கொலையே செஞ்சாலும், ஒன்னை தண்டிக்க அந்த ஆண்டவனே வந்தாலும், ஐயா அடிக்காதீங்க, என் ஆசை மகனை வையாதீங்க, பொய் பேச்சு பேசாதீங்க, என் தங்கத்தை தான் ஏசாதீங்க. 8ஆம் மாதம் இருந்தப்பயே என் மூச்சை காத்தவையா, 8வது வயசுலையும் எம்மடியும் தவழ்ந்தவையா, என் உசுரை வாங்கிக்கிட்டு உன் உசுரை விட்டுடுன்னு அப்படின்னு முறையிடுவா. முக்கணியா முழுநிலவா ஒன்றை நினச்சி அள்ளி அணைச்சி முகத்தில் தான் முத்தமிடுவா. 5வது போனப்பையும் ஹைஸ்கூலு படித்தப்பையும் படிப்பொன்னும் பெருசு இல்லை, நீ பயப்படவும் தேவையில்லை, ஒத்த கத்த பேப்பர் உன் வாழ்க்கையை சொல்வதில்லை. சண்டையின்னு நீ போனா வீர வாழ் நான் கொடுப்பேன், தோல்வி ஏது நீ கண்டா என்னோட தோல் கொடுப்பேன்னு சொல்லுமாத்தா. உம்மடியில் பட்டா போதும் கல்லும் கரையுமாத்தா. அத்தா பக்கத்து வீட்டு பையன் பல்ல உடைச்சேன்னு முள்ள உடைச்சு முழங்காலில் சூடு வச்ச, வீச்சுன்னு நாங்கத்த வீதியெல்லாம் வீடு வந்துச்சு. கத்தி கத்தி நான் அழுது கடைசியில் தூங்கிட்டேன். மணி 10 மஞ்சளோட எண்ணெய் சேர்த்து மயிலறையில் தடவி விட்ட. மக்கானால் எழுந்ததும் என் காயமெல்லாம் காணலம்மா, மக்கானால் எழுந்ததும் என் காயமெல்லாம் காணலம்மா. மண்டைய வலிச்சு சீவி வடக்கு தெருவோனேன், மறுபடி நான் வானரமா. பொருட்காட்சி கூட்டி போய் பொறி உருண்டை வாங்கி தந்த, அப்பாவுக்கு தெரியாம அப்ப காசு தந்த. நண்பன் வீட்டு கல்யாணம்னு 4 நாள் நாகர்கோவில் போயிருந்தேன். 5வது நாள் அம்மாவை பார்க்கையில் பெத்த மனம் பேதலிச்சிச்சு, பிள்ளை மனம் தான் துடிச்சிச்சு. அம்மாவை பார்க்கையில் கால் 2ம் குதிச்சிச்சு. அம்மா ஒரே ஒரு ஆசை தான், அடுத்த ஒரு சென்மத்தில் ஒன்றை நான் சுமக்க, என் உதரமெல்லாம் துடிக்க, எம்மடியில் நீ வந்து பறக்கணும், வையமெல்லாம் வந்து வாழ்த்த, வானம் போல நீ செழிக்க, ஊர் மச்ச உன்னையும் நான் வளர்க்கணும், கல்லா பெட்டியில் தான் காசை சேர்க்கணும், நீ கை குழந்தையா தவளருதை என் கண்ணால் பார்க்கணும். இந்த ஒரு சென்மத்துக்கு இது மட்டும் போதுமம்மா, இனி எத்தனை சென்மம் எடுத்தாலும் நீ வச்ச பாசத்துக்கு கைமாறியது அம்மா. உலமாற நினச்சி உண்மையத்தான் புரிஞ்சு பருத்தி பூவா பாசத்தோட பழகி பார்த்தா ஒவ்வொரு பொண்ணும் தாய்க்கு சுமந்தான். தாய் தமிழை செழிக்க வச்சது தஞ்சாவூர் மண். இத்தனை பெருமைக்கும் காரணம் தாயும் ஒரு பொண்ணு. நன்றி, வணக்கம். வணக்கம். அனைத்திந்திய தமிழ்ச் சங்கங்களின் கூட்டமைப்பில் இன்றைக்கு துவக்க விழாவில் தலைமையேற்றிருக்கின்ற கலைமாமணி முனைவர் முத்து அவர்களே, பொதுச் செயலாளர் திரு இரா முகுந்தன் அவர்களே, இங்கு முன்னிலை வகிக்கின்ற திரு சண்முக சுந்தரம் அவர்களே, முனைவர் வேலஸ்ரீ அவர்களே, திரு அருளானந்தம் அவர்களே, திரு நாராயணசாமி மகேஷ் அவர்களே, திரு செழியன் குமாரசாமி அவர்களே, எனக்கு முன்னாலே உரையாற்றிய திரு விஜிபி ராஜாதாஸ் அவர்களே, கவிஞர் என்பா அவர்களே, கவிஞர் ராகுல் காந்தி அவர்களே, மற்றும் வருகை தந்துள்ள தமிழ் பெரியோர்களே,
தாய்மார்களே, மாணவ செல்வங்களே, அனைவருக்கும் வணக்கம். தமிழ் அமைப்புகளை, தமிழர்களை ஒன்று சேர்ப்பதற்கான நடவடிக்கை அவ்வளவு சுலபமானதல்ல. தமிழர்களை ஒன்றிணைப்பதே எளிதான காரியம் அல்ல. தமிழன் என்றோர் இனமுண்டு, தனியே அவர்க்கோர் குணமுண்டு என்று சொன்னார். அது என்ன தனியான குணம்னா தனித்தனியாக இருக்கிறது தான். அப்படிப்பட்ட நேரத்தில் பல தமிழ்ச்சங்கங்களை ஒருங்கிணைத்து இன்றைக்கு இந்த கூட்டமைப்பை ஏற்படுத்தியிருப்பது மிகுந்த மகிழ்ச்சிக்குரியது. அத்துணை நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். திரு சம்பத் அவர்கள் பேசும்பொழுது நிறைய பொருளாதாரத்தை பற்றி குறிப்பிட்டார்கள், பொருளாதார வளர்ச்சியை பற்றியும் குறிப்பிட்டார்கள். தமிழ் இயக்கத்தில் நான் சொல்வது பாதி நேரம் தமிழுக்கு, மீதி நேரம் தமிழருக்கு என்று. தமிழருடைய வளர்ச்சியிலே நாம் அக்கறை கொள்ள வேண்டும். அதைத்தான் திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருக்கிறோம். உலகெங்கும் தமிழர்கள் சுமார் 160 நாடுகளிலே வாழ்கிறார். 100 நாடுகளிலே குடியுரிமை பெற்றிருக்கிறார். ஆனால் எல்லா நாடுகளிலும் அவர்கள் சிறப்பாக இருக்கிறார்கள் சொல்ல முடியாது. பெரும்பாலான நாடுகளில் பரவாயில்லை. ஆனாலும் நாம் அவர்களுக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் அதைத்தான் அவர்கள் குறிப்பிட்டு சொன்னார்கள். என்ன செய்ய வேண்டும், அதுவும் குறிப்பாக அவர்களுக்கு பொருளாதார ரீதியாக உதவுவதற்கு என்ன செய்ய வேண்டும், ஒருவருக்கொருவர் உதவியாக இருக்க வேண்டும். அதுவே பெரிய வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்கு இந்த கூட்டமைப்பு பயன்பட வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் நமக்கு பிரச்சனைகள் இருந்தாலும் இன்றைக்கு எல்லாவற்றையும் தாண்டி ஒரு புயல் அடித்ததை போல, ஏன்னா நான் திமுகவில் 20 வருஷம், அண்ணா திமுகவில் 20 வருஷம் இருந்தவன். 2 பேரையும் தோற்கடிப்பது ஒரு கட்சி வரும் என்று எதிர்பார்த்ததில்லை. அது இன்றைக்கு நடந்திருக்கிறது. அந்த ஆட்சி வெற்றி பெற வேண்டும், முதலமைச்சர் வெற்றி பெற வேண்டும், எல்லா நடவடிக்கைகளும் வெற்றி பெற வேண்டும் என்று வாழ்த்துகின்றேன். நாம் பொருளாதார ரீதியாக வளர்வதற்கு என்னென்ன தேவையோ அவைகளை எல்லாம் செய்தாக வேண்டும். தமிழ்நாடு ஓரளவுக்கு வளர்ந்த மாநிலம். இந்தியா வளர்கின்ற நாடு. அந்த நாட்டிலே நாம் கிட்டத்தட்ட முதலிடம், 2வது இடத்துல இருக்கின்றோம். அதற்கு என்ன காரணம் என்று சொன்னால் கல்விதான். உயர்கல்வியை நாம் தான் முதலிடத்தில் இருக்கின்றோம். இந்தியாவினுடைய சராசரி 28%. GER என்று ஆங்கிலத்தில் குறிப்பிடுவார்கள், கிராஸ் என்ரோல்மெண்ட் ரேஷியோ. 18 வயதில் இருந்து 23 வயது வரை உயர்கல்வி எவ்வளவு பேருக்கு கிடைக்கிறது என்பதை வைத்து இந்த கணக்கு போடப்படுகிறது. வளர்ந்த நாடுகளெல்லாம் இது 60 இருந்து 100% வரை இருக்கிறது. நம்முடைய நாட்டிலே அது 28%. ஆனால் தமிழ்நாடு 47%. அதற்கு பல காரணங்கள் உண்டு. நிறைய முதலமைச்சர்கள் அக்கறை காட்டினார்கள். அதைவிட மதத்தை பரப்புவதற்காக இங்கே வந்த பாதிரிமார்கள் மதத்தை பரப்புவதோடு கல்வியையும் சேர்த்து பரப்பினார்கள். அது ஒரு முக்கிய காரணம், நாம் மறந்துவிட முடியாது. கல்விக்கு அடித்தளமிட்டவர் பெருந்தலைவர் காமராஜ் அவர்கள். இந்த பள்ளி கல்வி அதற்கு முன்னாலே மிக குறைவாகத்தான் இருந்தது. தன்னுடைய காலத்திலேயே 12,000 பள்ளிகளை திறந்தார்கள் ஒரு 10 ஆண்டு காலத்தில். ஆக பள்ளி கல்வி உயர்ந்தது. உயர்கல்வியிலே நாம் இவ்வளவு உயர்ந்ததற்கு அடிப்படை காரணம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் என்பதை மறந்துவிட முடியாது. அதற்கு முன்னாலே இந்த செல்ஃப் ஃபைனான்சிங் என்ற கான்செப்டே கிடையாது. இந்த அவர்களே கல்விக்கு பணத்தை செலவழித்து படிப்பது என்பது அவர் காலத்தில் தான் அது துவக்கப்பட்டு இன்றைக்கு அவர் 8 கல்லூரிகள் கொடுத்தார்கள். அதில் ஒன்றுதான் VIT, வெள்ளூர் இன்ஜினியரிங் காலேஜ் என்று. இன்றைக்கு அது 450 கல்லூரிகளாக வளர்ந்திருக்கின்றன. பாலிடெக்னிக்கல் வந்துவிட்டன, ஆர்ட்ஸ் காலேஜ் வந்திருக்கின்றது. இன்றைக்கு தமிழ்நாடு முன்னணியில் இருப்பதற்கு அது ஒரு முக்கிய காரணம். அது மட்டுமல்ல, இங்கே படித்து முடித்தவர்கள் இன்றைக்கு உலகெங்கும் சென்று வேலை பார்க்கின்ற வாய்ப்பு இருக்கிறது. எங்களுடைய மாணவர்களே 84 நாடுகளில் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். கல்விக்கு என்ன
சக்தி இருக்கிறது என்பதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்லுகின்றேன். நாங்கள் ஸ்டார்ஸ் என்ற ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறோம். விஐடியிலே செய்து சப்போர்ட் தி அட்வான்ஸ்மெண்ட் ஆஃப் ரூரல் ஸ்டூடெண்ட்ஸ் என்று கிராமப்புற மாணவர்கள், அரசு பள்ளியிலே படிக்கிற கிராமப்புற மாணவர்களை ஊக்குவிப்பதற்காக ஒரு திட்டம். ஒவ்வொரு மாவட்டத்திலிருந்தும் நன்றாக படிக்கின்ற மாணவன் மாணவியை, பெரிய மாவட்டமாக இருந்தால் 2 மாணவன் 2 மாணவியை தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு இலவச கல்வி, தங்குமிடம், உணவு எல்லாவற்றையும் கொடுத்து கடைசியில் வேலையும் வாங்கி கொடுத்து விடுகின்றோம். 2008 துவக்கியது. இன்று வரை 1200 பேர் அதில் பயன்பெற்றிருக்கிறார்கள். அதில் என்ன முக்கியத்துவம் என்று சொன்னால், கணக்கு போட்டு பார்த்தோம். அந்த பையனோ பெண்ணோ மாணவனோ மாணவியோ வந்து சேரும் பொழுது அவருடைய வீட்டு வருமானம் என்ன, இவர்கள் முடித்து விட்டு போகும்போது என்ன வருமானம் என்ற கணக்கை பார்த்தால் சராசரி போட்டோம். அவர்கள் வந்து சேரும் பொழுது அவருடைய வீட்டு வருமானம் அப்பா சம்பாதிப்பது 8600 ரூபாய் மாதத்திற்கு. இந்த மாணவர்கள் அந்த மாணவி படித்து முடித்து விட்டு வேலைக்கு போன பிறகு சம்பாதிப்பது 1,10,10,000 ரூபாய். ஆக இந்த மாயாஜாலம், மேஜிக்னு சொல்லுவாங்க, அது நடக்கிறது. கல்வியால் அதை செய்ய முடிகிறது. 8600 ரூபாயை 1,10,10,000 ரூபாயாக மாற்றுகின்ற அளவுக்கு கல்விக்கு சக்தி இருக்கிறது. அந்த கல்வியை நாம் அனைவருக்கும் கொடுக்க வேண்டும். இப்பொழுது ஒரு பகுதி தான் கல்வியை பெறுகிறார். 47% பேர் தான். மிச்சம் இருப்பொழுதும் கல்வி போய் சேர வேண்டும். இதை ஆங்காங்கு இருக்கிற தமிழ் அமைப்புகள் இதை ஊக்குவிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். காரணம், நான் உங்களுக்கு தெரியும், இப்பொழுது பெரிய போராட்டமே நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நீட்டை பற்றி போராட்டத்தை பேசுகிற மொழி, ஏன் இந்த நீட் வந்தது என்பதை யாரும் சொல்வதில்லை. என்ன நீட்டுன்னா எதுக்குன்னு சொன்னால், நம்முடைய நாட்டில் 820 கல்லூரிகள் இருக்கின்றன, மருத்துவக் கல்லூரிகளும் பல்கலைக்கழகங்களும். மொத்த சீட்டுகளே 1,36,000. ஆனால் படிக்க வேண்டும் என்று விரும்புபவர்கள் 22 லட்சம் பேர். 20லிருந்து 22 லட்சம் ஆண்டுக்கு பரீட்சை எழுதுகிறார். அதில் 12 லட்சம் பேர் தேர்ச்சி பெறுகிறார். அந்த 12 லட்சம் பேருக்கு இந்த 1,30,000 சீட்டை பிரித்து கொடுக்கறதுக்கு பேர் தான் நீட்டு. அதில் எத்தனை பிரச்சனை உண்டு. மாநில அரசு, மத்திய அரசு, உயர் நீதிமன்றம், உச்ச நீதிமன்றம் எல்லாம் தலையிட்டு கடைசியில் பார்த்தீங்கன்னா ஒரு 500 சீட்டு வேக்கண்டாக போயிடும். இது இந்த நாட்டில் நடைபெற்று கொண்டே இருக்கிறது. இதுவரை இதற்கு நம்மால் ஒரு தீர்வு காணவே முடியவில்லை. பற்றாக்குறை இருக்கலாம், ஆனால் பஞ்சமே இருக்கிறது. MBBS என்று சொன்னாலே எல்லாம் வெளிநாட்டிலே போய் படிக்கின்ற சூழ்நிலை. உங்களுக்கு தெரியும், வார் வந்தது, உக்ரைன் வார். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் சண்டை வந்த பிறகுதான் நமக்கு தெரிந்தது அங்கே நம்முடைய மாணவர்கள் 300 பேர் MBBS படித்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களை அங்கே இருந்து கொண்டு வந்தோம். ஆனால் உதவியே பண்ணல. அவங்களுக்கு எல்லா நாடுகளிலும் போயிருக்கிறார். கசகஸ்தான், கிர்கிஸ்தான், தஜிகிஸ்தான், பிலிப்பைன்ஸ், பங்களாதேஷ், நேபாள். அப்கோர்ஸ் பெரிய அளவில் செல்வது சீனாவுக்கும் ரஷ்யாவுக்கும். 225,000 30,000 பேர் 2 நாட்டில் இருக்கிறார். ஏன் இவ்வளவு பேர் வெளிநாடுகளுக்கு போகிறார்கள், ஏன் நம்மால் இதை செய்ய முடியவில்லை என்பதை பற்றி பெரிய அளவிலே அரசியல் கட்சிகள் பேசவோ அதை பற்றி நடவடிக்கை எடுக்கவோ முடியவில்லை, செய்யவில்லை. அதை செய்வதற்கு, நடவடிக்கையை ஆரம்பிப்பதற்கு தமிழ்நாடாக இருக்க வேண்டும் என்று நான் நம்முடைய முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன். காரணம், நம்முடைய நாட்டிலே 1.5 லட்சம் பேர் மருத்துவம் படிக்க விரும்புகிறார்கள். நமக்கு இருப்பது 10,000 12,000 சீட்டு தான். இதை மாற்ற முடியாதா என்றால் மாற்ற முடியும். மற்ற நாடுகள் செய்திருக்கின்றன. ஒரு கல்லூரியிலே நாம் 100 பேர் 150 பேருக்கு மேலே சேர்ப்பதில்லை MBBS. ஆனால் அதிகபட்சமாகனா 200 250 கொடுக்குறோம். அது கொஞ்சம் கல்லூரிகளுக்கு மட்டும்தான். ஆனால் இங்கிலாந்துக்கு போனால் 400லிருந்து 500 பேரை இவர்கள் சேர்க்கிறார்கள். சீனாவுக்கு போனால் 800லிருந்து 1200 பேர் வரை சேர்க்கிறார்கள். அப்படி நாமும் செய்தால், அமெரிக்கா இது இங்கிலாந்து மாதிரி போனால் 3000லிருந்து 3 லட்சத்துக்கு மேலே சீட்டு வந்துடும். அல்லது சைனா மாதிரி போனால் 8 லட்சம் சீட்டு வரும். ஏன் இதை நம்மால் செய்ய முடியவில்லை? அதில் என்ன பிரச்சனை என்று. அது மட்டுமல்ல, இங்கே படிக்கின்ற மாணவர்கள் செய்கிற செலவும் வெளிநாடுகளுக்கு போய் படிப்பவருடைய செலவும் பார்த்தா ரொம்ப வித்தியாசம் இருக்கு.
நமக்கு என்ன இந்தியாவில் செலவாகிறதோ தனியார் மருத்துவக் கல்லூரியில் படித்தால் அதில் பாதியை விட குறைவாகத்தான் அயல் நாட்டில் போய் செலவு செய்கிறார். இவைகளெல்லாம் மாற்றுவதற்கு அரசு பெரிய முயற்சியை எடுக்கவில்லை. இது மத்திய மாநில அரசுகள் சேர்ந்து செய்ய வேண்டிய காரியம். காரணம், இந்த கல்வி என்பது ஒரு காலத்தில் மாநில பட்டியலில் இருந்தது. 1976 இந்திரா காந்தி அம்மையார் காலத்தில் அரசியல் சட்டத்தை திருத்தி இதை பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போய்விட்டார்கள். அரசியல் சட்டத்தில் 3 விதமாக அதிகாரம் பிரிக்கப்பட்டிருக்கும். யூனியன் லிஸ்ட், ஸ்டேட் லிஸ்ட், கன்கரண்ட் லிஸ்ட் என்று மத்திய அரசுக்கு உட்பட்ட அதிகாரம், மாநில அரசுக்கு உட்பட்ட அதிகாரம், பொதுவான அதிகாரங்கள். இந்த பொதுவான அதிகாரத்தை கொண்டு போனார்கள். ஆனால் மாநில அரசை பெரிய அளவில் கலந்து பேசுவதில்லை. அது இன்றைக்கு இருக்கிற சூழ்நிலை. நான் குறிப்பிட்டதற்கு காரணம், இன்றைக்கு பெரிய போராட்டமே நடைபெற்று கொண்டிருக்கிறது. அமைச்சர் ராஜினாமா செய்ய வேண்டும் என்றெல்லாம் நீட்டை பற்றி, அந்த நீட்டிலே நடந்த தவறுகளை ஏன் தடுத்து நிறுத்தவில்லை என்பதை பற்றியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறோம். ஆக கல்விக்கு முக்கியத்துவம் அளிக்க வேண்டும். அதுவும் குறிப்பாக இந்த கல்வியில் நாம் மிகவும் பின்தங்கி இருக்கிறோம். டாக்டர்கள் பற்றாக்குறை நிறைய இருக்கிறது. ஆனாலும் நம்மால் முடியவில்லை. தமிழ்நாட்டில் இந்தியாவில் மட்டும் 7 லட்சம் டாக்டர்கள் பற்றாக்குறை இருக்கிறது. உலகெங்கும் நம்மால் டாக்டர்களை அனுப்ப முடியும். அதற்கு வழிவகை செய்ய வேண்டும். அதேபோல் நம்முடைய தமிழ்நாடு பொருளாதாரத்தில் இன்னும் வளர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. இங்கே பல தொழில்கள் தனியார் நடத்தினால் லாபம் வரும், அரசாங்கம் நடத்தினால் நஷ்டம் வரும். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டுமென்றால் பேருந்துகள், பஸ் நடத்துவது. தனியார் பஸ் நடத்தினால் அதில் கொஞ்சம் சம்மந்தப்பட்டவன் நான். ஒரு ஆண்டுக்கு ரொம்ப மோசமான ரூட்டாக இருந்தால் ஒரு 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபா கிடைக்கும். நல்ல ரூட்டாக இருந்தால் 5-6 லட்ச ரூபா கிடைக்கும். ஆனால் அரசாங்கம் பஸ்ஸை நடத்தினால் ஒரு பஸ்ஸுக்கு ஆண்டொன்றுக்கு 8 to 10 லட்சம் ரூபாய் நஷ்டம் வருகிறது. அதைத்தான் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கிறோம். இதையெல்லாம் மாற்றுவதற்கு நடவடிக்கை எடுத்தாக வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு வந்திருக்கிற அரசு இந்த லஞ்ச ஊழலை எல்லாம் அடியோடு நிறுத்துவோம் என்று சொல்லியிருக்கிறார்கள். இதையும் அதிலே சேர்த்துக்கொள்ள வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்ளுகின்றேன். எங்கெங்கே நஷ்டம் வருகிறதோ அவைகள்லாம் தடுத்து நிறுத்துவதற்கு வழி செய்தால் அதுவே பெரிய வருவாயாக நமக்கு மாறிவிடும். ஆக இது ரொம்ப முக்கியம். அதே போல் என்ன படிப்பது என்பது, இங்கே அமைச்சர்கள் வரவில்லை. 2 பேரும் பள்ளிக்கல்வி உயர்கல்வி அமைச்சர் 2 பேரும் வருவதாக இருந்தது, வரவில்லை. கல்வியிலே நாம் அக்கறை செலுத்த வேண்டும். என்ன படிப்பது என்பது பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் முக்கியத்துவம் தர வேண்டும். அரசாங்கம் தான் அதை செய்து கொண்டிருக்கிறது. அதுவும் தெரியும், அண்மை காலமாக பெரிய குழப்பமே நடந்து கொண்டிருக்கிறது. CBSE என்ன மொழியை படிக்கலாம் என்பதை அடிக்கடி மாற்றி மாற்றி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அதில் ஒன்றை நான் பார்த்தேன். அவர்கள் எப்படியாவது ஆங்கிலத்தை தவிர்க்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள். ஆங்கிலம் படித்தால் இந்தியை படிக்க மாட்டார்கள் என்று சொல்லி ஆங்கிலத்தை தவிர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்படுகிறது. ஆங்கிலம் அந்நிய மொழி என்ற பட்டியலில் போட்டிருக்கிறார்கள். நான் கொஞ்சம் நீங்கள் ஆராய்ச்சி செய்து பார்த்தால் தெரியும் எவ்வளவு தூரம் ஆங்கில மொழி உபயோகப்படுத்தப்படுகிறது, எவ்வளவு இந்தி உபயோகப்படுத்தப்படுகிறது என்ற கணக்கை நான் பார்த்தேன். ஆட்சி மொழியாக 14 மாநிலங்களில் ஆட்சி மொழியாகவோ துணை ஆட்சி மொழியாகவோ ஆங்கிலம் இருக்கிறது. 6 யூனியன் பிரதேசங்களில் அதே மாதிரி இருக்கிறது. ஆக 20 மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களே ஆங்கிலம் ஆட்சி மொழி, அது துணை ஆட்சி மொழி. அதே போல் இந்தி 11 மாநிலங்களிலும் 5 யூனியன் பிரதேசங்களிலும் ஆட்சி மொழியில் துணை ஆட்சி மொழியாக இருக்கிறது. அது 20 மாநிலங்கள், இது 16 மாநிலங்கள். அதை நாம் அந்நிய மொழி என்று சொன்னால் அங்கே இருக்கிற மாநிலங்கள்லாம் என்ன ஆகும்? நாகாலாந்து என்ன ஆகும்? அருணாச்சல பிரதேசம் என்ன ஆகும்? மேகாலயா என்ன ஆகும்? இவர்களோட ஆட்சி மொழியே அவர்களுக்கு ஆங்கிலம் தான்லாம். அயல்நாட்டு என்று சொல்ல முடியுமா? அது மட்டுமல்ல, உதாரணத்துக்கு கொண்டு சொல்ல விரும்புகிறேன். பஞ்சாபுக்கும் ஹரியானாவுக்கும் ஒரே ஒரு கேபிட்டல், ஒரு தெரியும் உங்களுக்கு, ஒரு தலைநகரம் சண்டிகரில் இருக்கு. சண்டிகர் ஒரு யூனியன் டெரிட்டரி. அந்த யூனியன் டெரிட்டரிக்கு பஞ்சாபுக்கு ஆட்சி மொழி பஞ்சாபி, ஹரியானாவுக்கு ஆட்சி மொழி இந்தி. ஆனால் சண்டிகருக்கு ஆட்சி மொழி ஆங்கிலம். இதுவரை இதை மாற்றப்படவில்லை. இதை நான் சொல்வதற்கு காரணம், இப்படிப்பட்ட சூழ்நிலைகள். அவருடைய மொழி, தன்னுடைய தாய்மொழி இந்தியா முழுவதும் வர வேண்டும் என்று நினைப்பது தவறில்லை. ஆனால் இந்தியினுடைய வளர்ச்சியை விட
இந்தியாவின் வளர்ச்சி முக்கியம், இந்தியாவினுடைய ஒற்றுமை முக்கியம். இதை மேலே இருப்பவர்கள் உணர வேண்டும் என்று நான் விரும்புகின்றேன். இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், தமிழ் உலக மொழி. நாம் 5000 ஆண்டுகளுக்கு முன்னாலேயே இருந்த சிந்து சமவெளி நாகரிகம் நம்முடைய நாகரிகம், திராவிட நாகரிகம், தமிழ் நாகரிகம். அன்றைக்கே தமிழ் பேசப்பட்டிருக்கிறது, எழுதப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட மொழிக்கு நாம் சொந்தக்காரர். தமிழன் என்று சொல்லிக் கொள்வதே நமக்கு பெருமைதான். காரணம், உலகத்தில் எந்த மொழியும் நமக்கு ஈடாக ஒன்று கிடையாது. நம்மோடு இருந்த 7 மொழிகளில் சில மொழிகள் வழக்கில் இல்லாமல் போய்விட்டன, சில மொழிகள் எழுத்தும் பேச்சும் மாறிவிட்டன. மாறாமல் இருப்பது நம்முடைய மட்டும்தான், நம்முடைய தமிழ் மட்டும்தான். அப்படிப்பட்ட மொழிக்கு நாம் சொந்தக்காரர்கள். கன்னடமும் கலிதெலுங்கும் கவின்மலையாளமும் துளுவும் உன்னுதரத்து உதித்தெழுந்தே ஒன்று பல வயடினும் ஆரியம்போல் உலக வழக்கு அழிந்தொழிந்து சிதையாவும் சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே என்று பாடினார். அப்படிப்பட்ட மொழிக்கு சொந்தக்காரர்கள். அதற்கு அந்த சங்கங்களையெல்லாம் இன்றைக்கு தமிழ்ச்சங்கங்களை ஒன்றிணைத்து இந்த அருமையான அனைத்திந்திய தமிழ்ச்சங்கங்களின் கூட்டமைப்பை ஏற்பாடு செய்திருக்கின்ற தலைவர், செயலாளர், நிர்வாகிகளுக்கு என்னுடைய பாராட்டை தெரிவித்து முடிக்கின்றேன். நன்றி, வணக்கம்.